ராகினியும் வந்து அப்பாவும் சேர்ந்து வந்து காவேரி ரொம்ப டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி அதை கண்டுக்காமல் செம்ம டென்ஷனாக இருக்காங்க. எப்படியாவது விஜய் வெளியே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம தாத்தாவும் அதுக்கப்புறம் வக்கீலும் வராங்க. அவங்கள பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க தாத்தா அப்படின்னோடனே கரெக்டாக ராதாவும் வராங்க. ராதா பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராதா வந்து செமையாக திட்டுறாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, விஜய் மேலே எதுக்கு கமெண்ட் கொடுத்தீங்க, விஜய் மேலே அபாண்டமாக பேசுகிறீங்களே இப்படின்னா நியாயமானு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இங்கே விஜய் வந்து அவங்க சித்தியை பார்த்துட்டு, சித்தி அப்படின்னோடனே நீ கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக வெளியே நீ வந்துடுவ, இந்த ஆள் பண்ணி விட்டு வேலைக்கு எல்லாத்துக்கும் இருக்குது இந்த ஆளுக்கா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காவேரி பார்த்துட்டு, காவேரி இங்கே வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாரு விஜய். என்ன விஜய் அப்படின்னோடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. என்ன என்ன விஜய் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இங்கே இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா காவேரி, ப்ளீஸ் காவேரி வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னோடனே நான் அதெல்லாம் கிளம்ப முடியாதுங்க அப்படின்றாங்க. நீ தண்ணி குடிச்சியா காவேரி, ரொம்ப நேரம் ஆச்சு தண்ணி குடிச்சு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்போ நீ நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்னோடனே சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. என்ன காவேரி நீ இப்படி இருக்க, ஏங்க இப்போ நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்க, என்ன வந்து தண்ணி குடிச்சியா சாப்பிட்டியான்னு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னோடனே காவேரி என்ன நிலைமை வேணாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு எல்லாத்தோட முக்கியம் என்னென்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ தாத்தா வந்து என்னப்பா என்ன விஷயம், காவேரிக்கு எதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். தாத்தா இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சொல்லுப்பா அப்படின்னோடனே நீ கவலைப்படாத விஜய், இப்போ வக்கீல் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், வக்கீலும் பேசிகிட்டு இருக்காரு, அதே மாதிரி உங்கள் சித்தியும் வந்திருக்காங்க, உங்கள் சித்தப்பா ரொம்ப ஆட்டம் ஆட முடியாது, எப்படியா நீ வெளியே எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு. தாத்தா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தாத்தா, வேறு என்னப்பா, நான் அதுதானே இப்போ பெரிய பிரச்சனை. அது இல்லை தாத்தா, காவேரி சாப்பிடாமல் இருக்கா, தண்ணி கூட குடிக்காமல் இருக்கா தாத்தா, உடனே அவளுக்கு தண்ணி கொடுங்க தாத்தா அப்படின்னோடனே என்னாச்சு விஜய், அவளுக்கு தாக எடுத்தால் குடிச்சு பாப்பா, நீ ஏன்ப்பா டென்ஷன் ஆகிற. இல்லை தாத்தா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்படின்னோடனே இப்போ என்ன பண்ணுப்பா, முதல்ல காவேரிக்கு தண்ணி கொடுங்க தாத்தா, அதுக்கப்புறம் காவேரியை பத்திரமா உங்கள் வீட்டுக்கு அமுச்சு விடுவேங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறார் தாத்தா. நீ என்ன சொல்கிற விஜய், இப்போ இருக்க நிலைமையில் காவேரி இங்கே இருக்கணும்னு நினைப்பா, அவள் மனசு ஃபுல்லாக இங்கே தான்ப்பா இருக்கும், அவளை அமுச்சு விட்டா அவள் நிம்மதியாக இருக்க மாட்டாப்பா. அதெல்லாம் கரெக்டு தான் தாத்தா, இப்போ காவேரி ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் தாத்தா, ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கா, இப்படி நிற்கிறது நல்லதில்லை, பார்த்தாதுன்னு அவள் வந்து இப்படி இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கக்கூடாது தாத்தா, இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம் தாத்தா, ஆனால் காவேரி இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்படின்னோடனே யோசிக்கிறாரு தாத்தா. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல விஜய், ஆனால் நீ ஒரு விஷயம் மட்டும் காவேரி மேலே அக்கறையாக இருக்கேன்னு தெரியுது, ஆனால் இந்த அதிகமான அக்கறை எதுக்கு விஜய் அப்படின்னு கேட்குறாரு. அதை நான் அப்புறம் சொல்கிறேன் தாத்தா, முதல்ல வந்து நீ அவருக்கு தண்ணி கொடுங்கன்னு. சரிங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு சார் இங்கே தண்ணி இருக்குமா, இருக்குங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சார் ரொம்ப டயர்டாக இருக்கா சார், வயசானவங்கள அப்படி தான் சார் இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. உடனே காவேரி கிட்ட காவேரி தண்ணி குடிமா அப்படின்னோடனே தாத்தா எனக்கு வேணாம் தாத்தா அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி பேசுகிற, தண்ணி குடி, விஜய் குடிக்க சொன்னானோடனே விஜய் பார்த்து குடி அப்படின்றாரு. உடனே தண்ணி குடிக்கிறாங்க. வேறு எதாவது வேணுமா, வேறு எதுவும் வேணாம் தாத்தா, எதாவது பசிக்குதாம்மா, எதாவது வாங்கிட்டு வந்து தருவா, அதெல்லாம் வேணாம் தாத்தா, இங்கே இருக்க நிலைமை எப்படி போயிட்டுருக்கு, என்ன தாத்தா நீங்கள் அப்படின்னோடனே அது எனக்கு புரியுதுமா, என்னன்னு தெரியலம்மா, விஜய் உனக்கிட்ட ரொம்ப பதட்டமாட்டான், உன்னை பற்றி மட்டும்தான் அவன் கவலைப்படுறான், இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது எதை பற்றியுமே அவன் கவலைப்பட மாட்டேங்கிறான், அவன் வந்து உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறான் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து நிகழ்ச்சி அடைகிறாங்க. காவேரி அப்படி விஜய் பார்க்குறாங்க. அடுத்து வந்து எனக்கு அதுதான்மா முடியல, நான் சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறான், பரவாயில்ல தாத்தா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரிம்மா நீ வீட்டுக்கு கிளம்புறதா கிளம்பு, உன்னை வந்து டாக்ஸி பிடிச்சி அமுச்சு வைக்கவா அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம் தாத்தா, இல்லைம்மா வீட்டில் திட்டுவாங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா, நீங்களாவது என்னை புரிஞ்சுக்குங்க, என்னால் அங்கே இருக்க முடியாது தாத்தா, விஜய் வந்து வெளியே வந்தால் தான் என்னால் போகவே முடியும் தாத்தா, விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா தான் தாத்தா நிம்மதி அடைக்கும், ப்ளீஸ் தாத்தா நான் இங்கே இருக்கேன் தாத்தா. நான் சரிம்மா அப்படி சொல்கிறாங்க. என்ன தாத்தா என்ன சொன்னா அப்படின்னோடனே இங்கே பாருப்பா காவேரி இங்கே தான் இருப்பா, அவளால் இங்கேருந்து போக முடியாதான், இப்படி தான் தாத்தா பிடிவாதம் பிடிக்கிறான், நான் என்ன தாத்தா பண்ணுறது, இங்கே இருக்க பிரச்சனையை பற்றி யோசிச்சா விஜய், நீ வந்து காவேரி பற்றி யோசிச்சுட்டு இருக்க, என்ன விஜய் நீ அப்படின்னோடனே தாத்தா இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை தாத்தா, எனக்கு இதை பற்றி கவலையும் இல்லை தாத்தா, எனக்கு கவலை காவேரி தான் அப்படி சொல்லிட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா ஒன்றும் புரியாமல்.